தளபதி 69 படம் வரதுக்கு முன்னாடியே தளபதி ரசிகர்கள் போதுன்ற அளவுக்கு கொண்டாடி தீக்கிற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் இப்போ வந்திருக்கு. பொதுவாக புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த படம் அதிக அளவில் வசூல் பெறணும் அப்படின்னா அந்த படத்தில் நடித்த ஒரு ஸ்டார் கண்டிப்பாக உச்ச நட்சத்திரமாக இருக்கணும். அப்படி பார்த்தா கோலிவுட்டில் ரஜினி, கமல், விஜய், அஜித், தனுஷ், சிம்பு, சூர்யா, விக்ரம் அப்படி இப்படின்னு பல நட்சத்திர பட்டாளங்கள் இருக்குது. ஆனால் இவங்க எல்லாரையும் விட விஜய் அவர்களை மட்டும் கெரியரோட உச்சத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, அவருடைய படங்கள் புதுசாக ரிலீஸ் ஆனால் மட்டும் கிடையாது. ஏற்கனவே ரிலீஸ் ஆன படங்களை ரீரிலீஸ் பண்ணால் கூட அதை பல முறை KTVலையும் சன் டிவிலையும் லோக்கல் சேனல்லையும் பல முறை திரும்ப பார்த்து சலிச்சு போன ஒரு படமாக இருந்தாலுமே கூட அது தியேட்டருக்கு வரும்போது அதையும் செலிப்ரேட் பண்ணி அதையும் அதிக அளவில் கலெக்ஷன் பண்ண வச்சு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்குறதுங்கிறது விஜய் படத்துக்கு மட்டும்தான். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த ரீரிலீஸ் அப்படிங்கிற ட்ரெண்டு முதலாக 3 படத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதற்கப்புறமா சிவா மனசில் சக்தி வந்துச்சு. அன்னைக்கு தேதியில் நிறைய தமிழ் சினிமாவில் புது படங்கள் அறிமுகமாகி இருந்தாலுமே கூட மக்கள் எல்லாருமே தங்களுக்கு பிடிச்ச படங்களை டிவியில் பார்த்தது மட்டும் இல்லாமல் அதை தியேட்டரில் இன்னொரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரீரிலீஸ் படங்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதனால் புதுசாக வந்த படங்களை விட ரீரிலீஸ் ஆன படங்கள் அதிகமான வசூலை கலெக்ட் பண்ணிச்சு. இந்த டைமில் தான் சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படங்களே நல்லா ஓடும்போது உச்ச நட்சத்திரங்கள் நடித்த படங்களை ரீரிலீஸ் பண்ணால் அதிகமாக கலெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கமல் நடித்த வேட்டையாடு விளையாடு திரைப்படம், ரஜினி நடித்த தளபதி திரைப்படம் அப்படின்னு ஒன்றா ரிலீஸ் பண்ண அப்போ தான் கில்லி ரிலீஸ் ஆக போகுதுங்கிற நியூஸ் தீயா பரவுச்சு. அவ்வளவுதான், படம் தியேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ஃபோன்லையும் டிவிலையும் அந்த படத்தை திரும்ப பார்த்து எந்தெந்த சீன் எப்பெல்லாம் வரும், படத்தோட டைலாக்ஸ் என்ன, சாங்ஸ் என்ன, பிஜிஎம்ஸ் என்னன்னு படத்தை அக்கு வேற ஆணி வேற பிரித்து தியேட்டரில் போயிட்டு படத்தை பார்த்தாங்களோ இல்லையோ எந்தெந்த சீன்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறத வீட்டில் இருந்தே நோட் பண்ணிட்டு போயிட்டு அந்தந்த சீனுக்கெல்லாம் அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த கில்லி படத்தை பார்த்தாங்க. ஆப்வியஸாக கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள்னு எல்லாத்துலேயுமே கில்லி டாப் நாச் தான். இருந்தாலும் பல முறை பார்த்த ஒரு படத்தை மக்கள் இவ்வளோ தூரம் கொண்டாடுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் தளபதி தான். இப்போ தளபதி 69 தான் அவரோட கடைசி படம் அப்படிங்கிறது அவரோட ஃபேன்ஸுக்கு வருத்தமான செய்தியாக இருந்த இந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடி நீங்கள் சூப்பராக கொண்டாடி தீக்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கலைப்புலி எஸ் தானு அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. அதாவது இந்த ஏப்ரல் ஆர் மே சம்மரில் சச்சின் படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. தளபதி 69 ஒரு அரசியல் சார்ந்த படமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் ஃபேன்ஸுக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்குற அளவுக்கான கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்லாம் படத்தில் இல்லாமல் போகும்போது அது ஃபேன்ஸுக்கு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துரும். விஜய் தன்னோட கெரியரோட உச்சத்தில் இருக்கிறாரு. இந்த டைமில் அவருக்கு கரெக்டான ஒரு ஃபேர்வெலை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் கில்லிக்கு அடுத்தபடியாக நிறைய பேருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான சச்சின் படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுவும் கிட்டத்தட்ட கில்லி மாதிரியே தான். கில்லியில் ஆக்ஷன் காட்சிகள் இருக்கும், இதில் ஆக்ஷன் காட்சிகள் இருக்காது. மற்றபடி எமோஷன், ஸ்டோரி, பிஜிஎம், சாங்ஸு எல்லாமே கில்லிக்கு எந்த விதத்துலையும் குறைச்சல் இல்லை. விஜய் அவர்களை ஒரு வெர்சடைல் ஆக்டராக காமிச்சதும் சச்சின் திரைப்படம் தான். ரொம்ப அழகான சார்மிங்கான ஒரு கேரக்டராக விஜய் அவர்களை காமிச்சதும் இதே சச்சின் படம் தான். ஆக்ஷன் வேணுமா? இருக்காது. மாஸ் மசாலா கண்டென்ட் வேணுமா? அதுவும் இருக்காது. மாஸ் ஆஃப் ஃபயரான ஒரு என்ட்ரி வேணுமா? அதுவும் இருக்காது. பவர்ஃபுல்லான பஞ்ச் டைலாக்ஸ் வேணுமா? அதுவும் இருக்காது. இப்படி கோலிவுட்டில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாருக்கு அவர் படத்தில் எதெல்லாம் இருக்கணுமோ அது எதுவுமே இல்லாட்டாலுமே கூட அந்த படத்தை என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத காமிச்சதும் சச்சின் திரைப்படம் தான். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். சம்மரில் சச்சின் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற இந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா நிறைய பேர் விஜய் அவர்கள் போட்ட அதே காஸ்டியூமை இப்போ இன்டர்நெட்டில் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி சச்சின் படத்துக்கான ப்ரொமோஷனாக அந்த டைமில் சன்ஃபீஸ்ட் பிஸ்கட் நிறுவனம் அதுக்கான வால் போஸ்டர் ஸ்டிக்கர்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. அதோட புகைப்படங்கள் எல்லாமே இப்போ இன்டர்நெட்டில் ஷேர் ஆகி ஒரு மலரும் நினைவுகளை விஜய் ஃபேன்ஸ்க்கு கொடுத்துட்டு வருது. சச்சின் படத்தில் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான சீன் எது அல்லது ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.